ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். விருச்சிக ராசியை பொறுத்தளவுல சனி பகவான் உடைய ராசிக்கு 4வது வீட்டுல வக்ரநிலை அடைய போறாரு. அதாவது அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரநிலை அடைய போறாரு. இது உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானுடைய அந்த ஒரு வக்ரநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் சாதகமான பலன்களை செய்யும் நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டுல சனி பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 6வது வீடு பிளஸ் உங்களுடைய ராசிக்கு 10வது வீடு அதே போல உங்களுடைய ராசியே அதாவது உங்களுடைய சுயஸ்தானத்தை இந்த 4 இடங்களையும் சனி பகவான் ஆக்டிவேட் பண்ண போறாரு. இதனால எந்த மாதிரியான கெயின்ஃபுல்லான பலன் கிடைக்கும், எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இப்ப டீடைலா சொல்றேன். முதல்ல சுயஸ்தானத்தை சனி பகவான் வக்ரம் அடைகிற அந்த சனி பகவான் சுயஸ்தானத்தை பாக்குறது ஒரு வகையில ஃபேவரபிளான பலனை டெஃபினட்டா செய்வார். பொதுவா பலமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அதாவது கடந்த காலகட்டத்தை பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிந்தனையில தெளிவில்லாத நிலை, சுய புத்தி கெட்டு தவறுதலான வழியில போறது, அதே போல இறங்குற விஷயங்கள்ல நிலையற்ற தன்மை இருக்கிறது. இது மட்டும் இல்லாம மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கிறது, மன உளைச்சல் அதிகமா இருக்கிறது. இது போல உங்களுக்கு பாதகமான பலன்களை தான் சனி பகவான் பண்ணிருப்பாரு. இப்ப சுயஸ்தானத்துல வக்ரம் அடைகிற சனி பகவானுடைய பார்வை விழுறதுனால இப்ப வந்துட்டு அந்த தெளிவற்ற நிலையெல்லாம் இப்ப கொஞ்சம் தெளிவாக மாறும். அதேபோல உங்களுடைய புத்தியில இருந்து வந்த தடுமாற்றங்கள், குழப்பங்கள், தேவையற்ற எண்ணங்கள் இதெல்லாம் அகற்றப்படும். இந்த ஒரு டைமிங்ல கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சி அடைகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம போற பாதையில ஒரு கிளியாரிட்டியா போவீங்க. எந்த டைரக்ஷன் நோக்கி போறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். அது மட்டும் இல்லாம ஹெல்த் வைஸா இருந்த வந்த பிரச்சனையில ஒரு சில பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். ஸோ அந்த வகையில உங்களுக்கு ஃபேவரபிளான பலனை சுயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டுல சனி பகவான் பலமா இருந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிருப்பாருனாக்கா அலைச்சல் அதிகமா இருந்திருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், கவலைகள், குழப்பங்கள்லாம் அதிகமா கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம சரியானபடிக்கு சாப்பிட்டிருக்க முடியாது, தூக்கம் சரியா இருந்திருக்காது. அர்த்தாஷ்டம சனி அப்படியே ஒரு மாதிரியா மந்த தன்மையை காட்டியிருப்பாரு. எதுலையுமே ஒரு திடமா இறங்க மாட்டீங்க. ஹெல்த் வைஸா கொஞ்சம் வீக்கா இருக்கிறது, இதெல்லாம் இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் இயல்பா நடக்கிறது தான். இப்ப சனி பகவான் அந்த இடத்துல வக்ரம் அடைகிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை செய்யும். எந்த வகையிலாக்கா ஹெல்த் வைஸா ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குனாக்கா அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில வருவீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சில விஷயங்கள்ல அந்த ஒரு டைமிங்ல செய்வீங்க. குறிப்பா மருத்துவ செலவு ஏதாச்சும் ஏற்பட்டாலுமே அது உங்களுக்கு சாதக போக்கு காட்டும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஓரளவுக்கு நிம்மதிகரமான சூழ்நிலைகள்லாம் கிரியேட் ஆக போகுது. இந்த அலைச்சல்கள்லாம் குறையும். இந்த ஒரு டைமிங்ல காரணமற்ற அலைச்சல்கள்லாம் குறைந்து இப்போ வந்துட்டு ஒரு நிம்மதிகரமான சூழ்நிலைக்குள்ள போக போறீங்க. அதேபோல தாயாரோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் முடிவுக்கு வரும். இப்போ வந்துட்டு தாயாரோட ஒரு பரஸ்பர நல்லிணக்கம் ஏற்படும். அதேபோல தாயாரோட அனுசரணையா போவீங்க. இது மட்டும் இல்லாம தாயார் ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னாக்கா தாயாரும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து வெளில வருவாங்க. தாயாரால ஏற்பட்ட அந்த சுகவீனங்கள்லாம் குறையும். மருத்துவ செலவுகள்லாம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதே போல கல்வி ரீதியா ஸ்ட்ரகிள்ஸை சனி பகவான் அர்த்தாசிரம சனி காலகட்டத்தில் ஏற்படுத்தியிருப்பாரு. இப்ப மாணவ மாணவிகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். படிப்பு ரீதியா ஏற்பட்ட தடை தாமதங்கள்லாம் நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல படிப்புல ஆர்வம் இல்லாத மாணவர்களுக்குள்ள இந்த ஒரு டைமிங்ல படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. படிப்பு ரீதியா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மாணவர்களுக்கு டெஃபினட்டா இருக்கும்னு சொல்லலாம். கல்வி ரீதியா ஏற்பட்ட பிரச்சனைகளுக்குலாம் அந்த ஒரு டைமிங்ல ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அதே போல மேற்படிப்பு படிக்க நினைக்கிற மாணவ மாணவிகளுக்கெல்லாம் ஒரு ஃபேவரபிளான சான்சஸ்லாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. பிடிச்ச படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் ஒரு சாதக போக்குலாம் தென்படுது. ஸோ இந்த ஒரு டைமிங்கை சரியா யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சனி பகவான் அர்த்தாசன சனியுடைய அந்த கெடுபலன்லாம் குறைக்கிறாரு. இப்போ வந்து சான்சஸ் கொடுக்குறாரு, உங்களுக்கு ஒரு சில வழிகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு, வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்குறாரு. அதை நம்ம பயன்படுத்துறோமா பயன்படுத்தலையா அப்படிங்கிறத செக் பண்றாரு. ஸோ வர சான்சஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பாதையில் நீங்க வந்து பயணிச்சீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்த உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு. ஸோ 6வது வீட்டில் ஆல்ரெடி குரு ராகு இருக்காங்க. ராகு இருக்கிறது பலம், ஆனா குரு இருக்கிறது அந்த இடத்துல குற்றமான பலன் தான் செய்யும். இப்ப சனி பார்வைக்கு கொஞ்சம் பலம் இல்லாம இருக்கு. அதனால இந்த ஒரு டைமிங்ல கொஞ்சம் ஃபேவரபிளான போக்கு தென்படும். அதாவது அந்த இடம் ரெண்டு கலவையா மாறுது. ஒரு சிலருக்கு சுப விசேஷங்கள் காரணமா கடன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. பொருளாதார ரீதியா கொஞ்சம் வீக்கான நிலையில தான் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்கள் இருக்காங்க. அவை பொருளாதார ரீதியா கொஞ்சம் தட்டுப்பாடுகள் ரெண்டு கலந்த கலவையான கல்வி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மந்த தன்மையும் இருக்கு, அதே சமயத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால திடீர் லாபமும் வந்து சேரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆகவே பொருளாதார ரீதியா கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே சமயத்துல ஹெல்த் வைஸாவும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா 6th ஹவுஸ்ல குரு இருக்கிறது உடல் ஆரோக்கியம் ரீதியா ஒரு சில குறைபாடுகளை ஏற்படுத்துவார். ராகு இருக்காரு, கையை மீறி போகாம அப்படியே மேலோட்டமா செலவுகளை பண்ண வைப்பாரு. ஆகவே ஹெல்த் வைஸா கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது. நல்ல ஒரு உணவு வகைகள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. தியானம், யோகா இது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுங்க. இது உங்களுக்கு ஒரு தெளிவையும் அதே போல உங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு
இன்னொரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆகவே இந்த ஒரு டைமிங்ல மறைமுகமா ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அது சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதாச்சும் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது ஹெல்த் வைஸா அப்படின்னாக்கா உடனே பரிசோதனை, மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு மருத்துவருடைய ஆலோசனையை பெற்று செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஆகவே ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இல்லாம கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. கடன் இந்த ஒரு சமயத்துல யாருக்கும் கொடுக்காதீங்க. அதே போல கடன் வாங்குறதையும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நீங்க இப்ப ஒரு கடன் வாங்குறதுக்காக இப்ப அப்ளை பண்றீங்கன்னாக்கா அதுலயும் தடுமாற்றங்கள், தடை தாமதங்கள் இயல்பா இருக்கும். அது ஒரு வகையில உங்களுக்கு சாதக போக்க தான் காட்டும். பட் இருந்தாலுமே இந்த டைமிங்ல கடன் வாங்குறத அவாய்ட் பண்றது நல்லது. அதேபோல ஒரு சிலருக்கு இந்த மறைமுக எதிரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குரு 6க்கு வந்துட்டாலே மறைமுக எதிரிகளை காட்டுவாரு. மறைமுகமா உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. டைரக்டா உங்கள்ட்ட யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா ராகுவும் 6ல இருக்காரு. ஆகவே எதிரிகளை ஒழிக்கக்கூடிய, எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி, எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் அதெல்லாம் உங்களுக்கு இயல்பாவே வந்துரும். ஆனா குரு இருக்கிறதுனால உங்களை டைரக்டா யாரும் எதிர்க்காம கொஞ்சம் மறைமுகமா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. மறைமுகமா உங்களை எதிர்ப்பாங்க. மறைமுகமா உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறது இதெல்லாம் இயல்பா தென்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. யாரையும் நம்பி, மூன்றாவது நபரை நம்பி உங்களுடைய சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் வெளில சொல்லாதீங்க. இயல்பா இந்த ஒரு டைமிங்ல மூன்றாவது நபரை நம்பி எதையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. மூன்றாவது நபர்கிட்ட எதையுமே சொல்லாதீங்க. அதை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிரிகளே இருந்தாலும் மறைமுகமா எதிர்ப்புகளை கொடுத்தாலும் ஆனா அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு பலத்தை ராகு கொடுப்பாரு. சனி கொஞ்சம் பலமற்று இருக்காரு. அது உங்களுக்கு சாதக போக்க காட்டுது. ஆகவே இந்த ஒரு டைமிங்ல குரு ராகு கொஞ்சம் ஃபேவரபுளா இருக்காங்க. சனி பார்வை அந்த இடத்துல பலம் குறையிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவரபுளான பலன்கள் டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டை சனி பகவான் பாக்குறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா குரு பகவானும் பாக்குறாரு. சனி மட்டும் பார்த்தாருனாக்கா தொழிலற்ற நிலை, தொழில லாபமற்ற நிலை, அதேபோல தொழில குழப்பங்கள், கவலைகள் இதெல்லாம் கொடுப்பாரு. அடுத்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாது. தொழிலை பொறுத்த அளவுல லாஸ் ஆயிடும். அதிகமா லாஸ் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது ஏற்படும். அதோட உத்தியோகத்துல ஒரு நிலையற்ற தன்மையை கொடுக்கிறது, உத்தியோகத்துல நிம்மதியற்ற தன்மையை கொடுக்கிறது, உத்தியோகத்துல பணிச்சுமை, உத்தியோக ரீதியா கவலைகள், கஷ்டங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் கொடுக்கிறது. அதே போல உத்தியோகத்தை மாத்தணும், வேற இடத்துக்கு சேஞ்ச் பண்ணணும், ஷிஃப்ட் பண்ணணும் அந்த சிந்தனை எழுந்து நிற்கிறது. அதெல்லாம் இயல்பா சனி பகவான் வக்ர நிலை அடையாம இயல்பான நிலையில இருக்கும்போது பண்ணுவாரு. ஆனா இப்ப சனி பகவான் வக்ர நிலை அடைந்திருக்காரு. அதே சமயத்துல குரு பார்வை 10th ஹவுஸ்ல இருக்கு. இப்ப குருவுக்கு குரு பார்வைக்கு பலம் அப்படியே மும்மடங்கா மாறிட்டு சனி பார்வைக்கு அப்படியே ஒரு மடங்கு பலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து குரு பகவானுடைய அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும். குரு பகவானால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். சனி பகவானால பெருசா பாதிப்புகள் இருக்காது. இதனால் வரைக்கும் உத்தியோக ரீதியா ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப இருக்கு. உத்தியோகத்துல ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. எனக்கு நிம்மதியே இல்ல, ஒரு சரியான டைம் சாப்பிட முடியல, தூங்க முடியல, உத்தியோக ரீதியா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்குன்னு நினைச்சவங்க இப்போ வந்துட்டு ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது. இந்த ஒரு டைமிங்ல உத்தியோகம் ரீதியா கொஞ்சம் ஃப்ரீனஸ் எல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு லீவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு கொஞ்சம் அந்த பணிச்சுமை இல்லாம அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயா மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவை உத்தியோகம் ரீதியா இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் குறைய போகுது. உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் இந்த ஒரு டைமிங்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேல் அதிகாரிகளுடைய அங்கீகாரம் தடை தாமதத்தோட கிடைக்கும். அப்படியே சுத்தி கிடைக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தடை தாமதப்படுற மாதிரி இருக்கும். பட் ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. அதே போல இந்த தொழிலை சேஞ்ச் பண்ணலாமா, உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் எல்லாம் ஆரம்பிச்சிடும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் கடன் வாங்கி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே சமயத்துல தொழில ப்ராஃபிட்டே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டவங்க அந்த ஒரு டைமிங்ல நல்ல ஒரு கெயின்ஃபுல்லான ப்ராஃபிட் கிடைக்கும். திடீர்னு வரும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு பார்த்தா பரவாயில்ல, ஓரளவுக்கு ஈக்குவல் ஆயிட்டு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓவராலா சனி பகவான் இது வரைக்கும் கொடுத்த ஸ்ட்ரகிள்ஸை ஈக்குவல் பண்றதுக்கான சான்ஸை கொடுக்குறாரு. இந்த ஒரு டைமிங்ல நல்லா கடுமையா உழைச்சிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் கெயின் பண்ணிடலாம். அட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டை கெயின் பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ற அளவுக்காச்சும், அதாவது போட்ட முதலையாச்சும் ரிட்டர்ன் எடுத்துடலாம். ஸோ அந்த ஒரு கிளியாரிட்டி தரேன். அதே போல தொழிலை பொறுத்த அளவுல நியூ இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவையில்லை. அதே போல சேஞ்ச் பண்ணலாமா, இடமாற்றம் செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்க பெருசா இடமாற்றம் எதுவும் வேண்டாம். ஸோ கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும் உடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. அதே சமயத்தில் உத்தியோகத்தை பொறுத்த அளவுல இந்த ஒரு டைமிங்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லா கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்றது நல்லது. இந்த ஒரு டைமிங்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு கவுத்து வர ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். எது சரி எது தவறுன்னு கொஞ்சம் நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை யோசிச்சு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுத்து அதுக்கப்புறம் செட் பண்ணிக்கிறது நல்லது. அதே சமயத்துல இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த உத்தியோகத்துல சேஞ்சஸ் எல்லாம் ஏற்பட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டைமிங்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு ஹைலியான இன்கம்ல நல்ல ஒரு ஜாப்ல போய் ஜாயின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே சமயத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போய் வேலை பார்க்கறது, அப்படி இல்லைனாக்கா ரொம்ப லாங் டிராவலிங் பண்ணி ஜாபுக்கு போறது, உத்தியோகம் ரீதியா இது சார்ந்த வகையில கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஃபேவரபிளா இருக்கு. மேல் அதிகாரிகளுடைய அங்கீகாரம், உத்தியோகத்துல முன்னேற்றம், சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த ஒரு டைமிங்ல கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. வேலையே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் ரீதியா ஒரு சிலர் உத்தியோகத்தை இழந்திருப்பாங்க இந்த அர்த்தாசிரம சனி ஸ்டார்டிங்லேயே. ஆகவே இந்த இழந்தவர்களுக்கு
உங்களுக்கு இந்த உத்தியோக வாய்ப்பு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக கிடைக்கும். இந்த ஒரு டைமிங்கில் நல்ல ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புக்கு போயிடலாம். நல்ல ஒரு கெயின்ஃபுல்லான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அதில் படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போதைக்கு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு நல்ல ஒரு கெயின்ஃபுல்லான நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஓவராலா சனி பகவான் வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. கொஞ்ச நாள் நான் அமைதியா இருக்கேன், ஒரு 141 days உங்களுக்கு வந்துட்டு சான்ஸ் கொடுக்குறேன் நிறையா, ஸோ அதை நீ யூஸ் பண்றியா இல்லையா அப்படிங்கிறத நான் செக் பண்ண போறேன் அப்படின்னு சனி பகவான் சொல்லிட்டு அமைதியா உட்காந்துருக்காரு. ஆகவே இந்த டைமிங்ல வர வாய்ப்புகளை சரியா கப்புன்னு பிடிச்சிட்டு உங்களுடைய ஃபியூச்சரை நோக்கி வீர நடை போட்டீங்கன்னா டெஃபினட்டா வெற்றி கிடைக்கும். அதே சமயத்துல அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பெருசா பயப்படலாம் வேணாம். ஜோதிடத்துல ஒரு பொதுவான விதி இருக்கு, என்னன்னாக்கா நல்லது நினைக்கிறவங்க, 4 பேருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையுடையவங்க, 4 பேருக்கு உதவி பண்றவங்க, இவங்களுக்குலாம் நவகிரகங்களால பெருசா தீமைகள் எதுவும் ஏற்படுறது இல்லை அப்படின்னு ஒரு பொது விதியே இருக்கு. கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பெருசா பிரச்சனைகள் எதுவும் வராம இந்த கிரகங்கள் உங்களை காக்கும். ஆகவே அதையும் மைண்ட்ல வச்சுட்டு செயல்படுங்க. ஓவராலா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியுடைய பிடியிலிருந்து ஒரு 141 days கொஞ்சம் லீவு கிடைக்க போகுது, கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்க போகுது. ஆகவே இந்த ஒரு டைமிங்ல எதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருக்குன்னு நினைச்சீங்களோ அதுல எல்லாம் கொஞ்சம் ஒரு நிம்மதியான ஒரு சுச்சுவேஷன்ஸா அனுபவிக்கீங்க. அது ஃபேமிலியா இருக்கலாம், ஹெல்த் வைஸா இருக்கலாம், வெல்த் வைஸா இருக்கலாம், ஜாப் பிளஸ் உங்களுடைய பிசினஸ் இது வைஸா வேணாலும் இருக்கலாம். எதெல்லாம் நீங்க ஸ்ட்ரகிள்ஸை ரொம்ப அதிகமா மேற்கொண்டீங்களோ ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ நீங்க இன்னும் ஃப்ளூவெண்டா ஓடுறதுக்கான பயணிக்கிறதுக்கான பாதைகளும் கிடைக்கும். ஸோ அதை சரியா பயன்படுத்தி பயணிச்சிங்கன்னா டெஃபினட்டா ஒரு கெயின்ஃபுல்லான பலன்கள் உங்களுடைய லைஃப்ல இந்த 141 days உள்ள நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்து. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.